அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமைட்டோம். வெல்கம் டு ஸ்ரீ மயில் வேலன் துணை. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அஷ்டமி, அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்று நம்ம பைரவரை வணங்குவதன் மூலம் என்னென்ன பலன்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 5 விதமான விளக்குகள் ஏற்ற போகிறோம். நம்மளுடைய கஷ்டங்கள் 5 விதமான கஷ்டங்களை போக்குறதுக்கு இந்த எளிய பரிகாரம் இந்த நான் பதிவில் போட்டிருக்கேன். இது செவ்வாய்க்கிழமை மட்டும், வெள்ளிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் ராகு காலத்தில் ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு. அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியிலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா முழுவதுமே நம்மளுக்கு அஷ்டமி திதி இருக்கிறது. அன்றும் இந்த பரிகாரம் செய்யலாம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா 3:04 மாலை வேளையில், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை 10:12 காலை வேளையில், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 4:06 மாலை வேளையில். இதெல்லாம் ராகுகாலம் டைம். அந்த டைமில் நம்ம வந்து பைரவரை வணங்குறது ரொம்ப சிறப்பு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஒரு விஷயம் நம்ம நினச்சி செஞ்சாலும் அந்த நாளில் அஷ்டமி வந்தாலும் ரொம்ப ரொம்ப மிக சிறந்த நாளாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நம்ம என்ன வேணாலும் நல்ல ஒரு பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த முதல் விளக்கு எதுக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 7:30 சனி, அதாவது சனியால் இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கள் 7:30 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அப்புறம் நம்ம ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய நம்ம சனி தொல்லைகள், மகா சனி, அதாவது நம்மளுக்கு ஜாதக ரீதியாக மகா சனி ஒவ்வொருத்தருக்கு வரும். அது கட்டத்தில் சரியில்லை, அவங்களுக்கும் அந்த 19 வருஷமும் கஷ்டத்தை கொடுப்பார். அப்படிப்பட்டவாருங்க இந்த எளிய பரிகாரம் நீங்கள் செய்யலாம். நான் சொன்ன இல்லையா, அந்த ராகு காலத்துலேயும் இந்த மாதிரி பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் அஷ்டமி அன்றும் 7 புது மண் அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் மனதார நினச்சி ஏற்றுங்க. ஒவ்வொரு வாரமும் ஏற்றும் பொழுது சனி தொல்லைகள் நீங்கும். நெக்ஸ்ட்டு 2வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூசணிக்காய் விளக்கு. அது எதுக்கு ஏற்றுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிரித்துகள் தோஷம், அதாவது ஜாதக ரீதியாக 5வது இடம் பூர்வ புண்ணியம் கெட்டு இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த பூர்வ புண்ணியம் கெட்டு இருந்தால் அவங்களுக்கு தடைகள் வரும் சிலது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த பூசணிக்காய் எடுத்துகிட்டு போய் அதை 2 உடச்சிட்டு, நான் சொன்ன இந்த டைம்லலாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அஷ்டமியில் செய்யலாம், செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்யலாம் இந்த ராகுகால டைமில். அப்போது நல்லா அதை உடச்சிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பூசணிக்காயில் ஃபுல்லாக நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளடைவில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். 3வது உங்களுக்கு, அதாவது நம்மளுக்கு வெளியில் கொடுத்த பணம் நம்மளுக்கு வரலை, கஷ்டங்களாக இருக்குது, பண வரவு நம்மளுக்கு இல்லை, நம்மளுடைய பணம் கஷ்டங்கள் தேவைகள் பூர்த்தி அடைகிறதுக்கு, அப்புறம் தொலைஞ்ச நம்மளுடைய பணங்களோ இல்லை எதனா வீட்டில் தொலைஞ்சிருப்போம் இல்லையா, அது சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ சரி, நம்மளுக்கு தடைகள் வந்து கொண்டு இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி 4:06 ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அகல் விளக்கில் 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 2 அகல் விளக்கில் இந்த மாதிரி 27 இது எடுத்துக்கோங்க, மிளகு. அதை வந்து ரெட்டு துணியில் கட்டிக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஏற்றுங்க. இதெல்லாம் நீங்கள் கோயிலில் தான் செய்யணும், ஏன்னா வீட்டில் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். 4வதாக பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் எதுக்கு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருமண தடைகள் எல்லாம் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடைவதற்கும் தொழில் வியாபாரம் விருத்தி அடைவதற்கும் சரி, இந்த தேங்காய் வாங்கின்னு வந்து 2 உடச்சி அதில் வந்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றணும். இதெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய் தீபத்தில் ஏற்றுனீங்க. இதை மட்டும் தேங்காய் 2 உடச்சி அதில் மஞ்சள் குங்குமம், இப்போ எல்லா விளக்கும் நான் சொன்னாலே எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஏற்றும் போது மஞ்சள் குங்குமம் மெயினாக வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி தீபம் ஏற்றுங்க. தேங்காயில் பச்சரிசியை பரப்பிட்டு அது மேலே நீங்கள் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் 5வதாக நீங்கள் ஏற்ற போகிறது பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழ தீபம். அதாவது இது கந்திஷ்டி, பில்லி, சூன்யம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா, எதிர்மறை ஆற்றல்கள்லாம் இருக்கிறதுனா இந்த மாதிரி 2 எலுமிச்சைப்பழத்தை வந்து ஒரு எலுமிச்சைப்பழத்தை நீங்கள் பிழிஞ்சி அதை 2 விளக்காகும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கீழே அகல் விளக்கை வச்சு அது மேலே நீங்கள் எலுமிச்சைப்பழத்தை வச்சு அது மேலே ஒரு நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உங்கள் வீட்டில் வந்து அடையும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஷ்டமி திதியில் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் உங்களுக்கு எப்போ தோதா இருக்கோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் நேரத்தில் செய்யலாம். இதாவது ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்ப சிறப்பு. 4:06 அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 வாரம் அப்படி கணக்கு வச்சு செஞ்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.